ஸ்ரீமாத்ரே நமக. தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேக்கு, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி. நிறைய நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டே இருக்க விஷயம் என்னென்னா, அது குறிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கற்றாழை வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? ஒரு சில பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. குழப்பமாக இருக்குது, ரொம்ப குழப்பமான மனநிலையாக இருக்குது. இதான் நிறைய பேர் கேட்குற கேள்வி. அதாவது வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள், மரங்கள், கொடிகள், இதுக்கென்று நம்ம முன்னோர்கள் ஒரு சில சாஸ்திர முறைகளை வகுத்து வச்சுருக்காங்க. அதில் அவங்க குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுடைய வாசல் பகுதியில் வைக்கக்கூடாதவை அப்படின்னு ஒரு சில மரம் செடி கொடிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அது எதுக்காக வேண்டி அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில செடிகளில் நிறைய பூச்சிகள் வரும், புழுக்கள் வரும். ஒரு சில செடிகளில் தேடி விஷ பூச்சிகள் வரும். இப்போ அந்த மாதிரி செடிகளை நம்ம வீட்டு வாசலில் வைக்கும்போது நமக்கு அது ஆபத்தாக அமைஞ்சிரும். அப்படிங்கிறதுனால தான் பெரியவங்க அதை ஆய்வு செய்து ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க சொன்ன ஒரு விஷயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, முள் உள்ள செடிகளை வீட்டின் முன்பகுதியில் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது முள் இருக்கிற மாதிரி உள்ள செடிகள், எலுமிச்சம்பழம் செடி, இப்படி முள் இருக்க நிறைய செடிகள் இருக்குது. இந்த முள் செடி, முள் முருங்கை, இப்படி முள் செடிகள் எதுவுமே வாசல் முன்னாடி வைக்கக்கூடாது, முள் இருக்கிற மாதிரி. அப்போ கற்றாழையை பொறுத்த மட்டும் அதில் முள் இருக்கக்கூடிய செடி. அதனால் வீட்டோட பக்கவாட்டில், வீட்டோட சைடில், வீட்டோட பின்பக்கங்களில் வைக்கலாம். வாசலுக்கு முன்னாடி நேராக வைக்கக்கூடாது. வீட்டில் வாசலுக்கு சைடில் ஓரங்களில் வைக்கலாம், பின்பக்கம் வைக்கலாம், கொல்லைப்புறத்தில் வைக்கலாம், வீட்டோட பின்பகுதியில் வைக்கலாம். வாசலுக்கு நேராக வைக்கக்கூடாது. வைக்கும்போதே நமக்கு வீட்டில் சில சில அசௌகரிய தன்மைகள் ஏற்படும். அதே போல் விஷப்பூச்சிகளாலும் சில தாக்கங்கள் ஏற்படும். ஆகையினால கற்றாழை தாராளமாக வீட்டில் வைக்கலாம். வீட்டு வாசல் பகுதியில் மட்டும் வைக்கக்கூடாது, வாசலுக்கு நேராக வைக்கக்கூடாது. வாசலுக்கு சைடில் பக்கவாட்டிலையோ வாசலுக்கு பின்னாடியோ வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த சந்தேகம் தெளிவாயிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோவை எல்லோருக்கும் யூடியூப் காட்டும். அப்போ தான் நிறைய பேர் பார்த்து பலன் அடைய முடியும். மறக்காமல் நம்ம ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜ சோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் விற்றுட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற, உரு ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.